அட ராஜசேகர், எத்தனை நாளாச்சுரா உன்னை பார்த்து. நல்லா இருக்கே பது. அந்த துர்கா தேவி தயவால எனக்கு எந்த குறையும் இல்ல. நீதான் எங்களை எல்லாம் மறந்து போயிட்ட. ஆமா, உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சாடா நீ? உன்னோட அருமையான கல்யாண சாப்பாட்டை மிஸ் பண்ணிட்டேடா. இத பாரு பது, திடீர்னு கல்யாணம் நிச்சயிட்டதால என்னால யாரையுமே கூப்பிட முடியல. தப்பா எடுத்துக்காதடா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அது சரி, உன்னோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு குறையும் இல்ல. பெரியவங்க பாராட்டுற மாதிரி பொண்ணு ரொம்ப அடக்கம் பணிவு. ஓ, நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்லு. ரெண்டு பேரும் தான் கோயிலுக்கு வந்திருக்கோம். அது பாரு, அங்க நிக்கிறாளே அவதான். யாரு? அங்க பாரு, அந்த பொண்ணுங்களோட பேசிக்கிட்டு இருக்காளே, சிகப்பு சேலை, அவதான். அவங்களா? ஆமா, அவளை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் எதாச்சும் இந்த கோயில்ல உங்களை பார்த்தேன். எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வாங்க. அந்த பொண்ணா? என்ன, அவளு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. இல்ல பது, எதையோ நீ என்கிட்ட மறைக்கிற, எதையோ சொல்ல தயங்குற. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் வரேன். உன்னை விட மாட்டேன். நீ உண்மையா என் நண்பனா இருந்தா சொல்லிட்டு தான் போகணும். துர்காதேவி, ஜெகதம்பா, கோயில் வாசல்ல இந்த அசிங்கத்தை எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. இல்ல, நீ சொல்லித்தான் ஆகணும். ஐயோ, என்ன விடுப்பா, நான் வரேன். பத்து பத்து, உண்மையை சொல்லு. ஐயோ, வாயை கொடுத்து வம்பல மாட்டிக்கிட்டோம் போல் இருக்க. என்னால உண்மை சொல்லாம இருக்க முடியல, போய் சொல்லவும் தெரியல. இங்க பாரு, ஒரு நாள் ராத்திரி நானு செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தேனா, அந்த காட்டு மண்டபத்துல அந்த சந்திரன் அந்த பொண்ண பலாத்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தத நான் பார்த்துட்டேன். எங்க இந்த விஷயத்துல நாம தலையிட்டா நம்ம தலை போயிடுமோன்னு நான் பேசாம வந்துட்டேன். சேச்சே, அந்த பொண்ணு உனக்கு மனைவியானதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் வரேன்பா. மது, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. என் ரெண்டு கண்ணால பார்த்த உண்மைதான்ப்பா சொன்ன. என்ன நம்புப்பா, அந்த துர்காதேவி மேல சத்தியம். நான் வரேன். எங்க போயிட்டாரு இவரு? என்னங்க இது, நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. நான் கோயில் பூரா தேடி தேடி அழுத்து போயிட்டேன். என்னங்க சார், ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு மாதிரியா இல்ல, ஒரு தீர்மானத்துக்கே வந்துட்டேன். தீர்மானமா? அப்படி என்ன நடந்தது? இன்னும் என்ன நடக்கணும்? வாங்க. இந்த துர்காதேவி சக்தி உள்ளவதானே? அதுல என்னங்க சந்தேகம்? ஊமைங்களை பேச வைக்கிறவன், உண்மைக்கு துரோகம் பண்றவங்களை ஊமையாக்குறவன் இல்ல. கண்ணையும் கொடுப்பா, கண்ணு மண்ணு தெரியாம போய் பேசுறவங்க கண்ணையும் பறிப்பா இல்ல. அவ உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவதாங்க. இல்ல, அது உண்மையா இருந்தா நீ வாய் பேச முடியாம ஊமையா இருப்ப. உன் கண்ணு ரெண்டும் போய் குருடியா இருப்ப. நானா? எதுக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? துரோகி, நீ எதை என்கிட்ட மறைக்கல, உண்மையை சொல்லு. அன்னைக்கு ராத்திரி சந்திர உன்னை காட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் கெடுக்கல? வனதுர்கா உன்னை காப்பாத்துனான்னு சொன்னியே, அது போய் தானே? சத்தியத்து மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் இனி நான் எந்த சாட்சியை கொண்டு வருவேன்? இத வேற யாராவது சொல்லிருந்தா கூட நான் நம்பிக்க மாட்டேன். என் உயிர் நண்பன், அதுவும் துர்காதேவியோட பரம பக்தன் அந்த பத்மநாபனே சொன்னாண்டி. அவன் உன்னை பத்தி சொல்றது நிச்சயமா உண்மையா தாண்டி இருக்கும். என்னங்க, நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியா இருந்த அந்த துர்காதேவி மேல சத்தியமா சொல்றேங்க, நான் பரிசுத்தமானவதாங்க. ஓடி செய்யறது அநியாயம், பேசுறது சத்தியம். உன் சத்தியம் சாட்சியெல்லாம் யாரு கிடைத்தவ? மானம் உள்ளவளுக்கு தாண்டி தாலி, மானம் கிட்ட உனக்கெல்லாம் எதுக்குடி தாலி? இனிமே இது உன் கழுத்துல இருக்கவே கூடாது. என்னங்க
போச்சுன்னா எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அத நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு தாலிய மட்டும் என் கழுத்துல கட்டிடுங்க. புருஷனே தாலி அறுந்தா அது மகா பாவங்க. பத்தினியோட தாலி அறுக்கிறதாண்டி பாவம். நீ என்ன பத்தினியா? இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிறது தர்மம் இல்ல. இன்னில இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு நான் சொல்றத கேளுங்க. அம்மா, துர்கா தேவி, பரமேஸ்வரி, எனக்கு தாலி பாக்கியம் கொடுத்தவரே அதை பறிச்சுட்டு போறாரு. நீ அதை பார்த்துட்டு சும்மா இருக்கியம்மா? அன்னைக்கு நடந்தது என்னன்னு உனக்கு எனக்கு தவிர வேற யாருக்கு தெரியும்? சொல்லம்மா, சொல்லம்மா. எனக்கு எதுக்குமா இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிற? நான் என்ன தப்பு பண்ணம்மா? என்ன தப்பு பண்ண? ஏய் நந்தா, அவனுங்க சொல்றதெல்லாம் ஒரு பொய்யாடா. நம்ம பத்துக்கிட்டு இருக்கிற பொய் அவனுங்க பரம்பரையே அமைக்கிடும். யோ பத்து, நீ சொன்ன பொய்க்கு என்கிட்ட பணம் இருந்தா உனக்கு ஹீரோ வச்சு சினிமா எடுத்திருப்பேன். நான் ரெடிப்பா. ஆனா பைனான்ஸ் இல்லையே. என்ன சந்திரன், என்ன யாருன்னு நினைச்சீங்க? என் தலைய தலையாது கவுத்து போட்ட பித்தல தேவசா மாதிரி. அதான பார்த்தேன். அப்படி சொல்லு. இல்ல, நம்ம சந்திரன் அனுபவிக்க முடியாத பொண்ணோட அவன் மட்டும் எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்னு இப்படி செஞ்சேன். உன் அறிவுக்கு நீ கோயில்ல இருக்க வேண்டியவனே இல்ல. நான் வரேன்பா. அண்ணே, எங்க கிளம்பிட்டீங்க? அட மனசு சரியில்லப்பா, சும்மா தனம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அண்ணே, அங்க போறதுக்கு பணம் வேணும்னே. அது டீ கடையில கடன் சொல்றதுக்கு. என் பேச்ச கேளுங்க. டீ கடைனா கூட கிளாஸ் கழுவிடலாம். யார் எடுத்தது? கேப்ல வாசிருவியா? ஞாபகம் வச்சுங்க. சேஃப்டிக்கு கவசம் வாங்கிட்டு போங்க. அம்மா துர்கா தாயே, அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அழிச்சு நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டி எல்லா காலங்களிலும் உன்னையே நம்பி இருக்கிற பக்தர்களை காப்பாத்து தாயே. ஈஸ்வரி. கமலா, இந்த நவராத்திரி பண்டிகையில இவ்வளவு பயபக்தியோட பூஜை செய்யற உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமாம்மா, எத்தனை பண்டிகை வந்தாலும் இந்த நவராத்திரி பண்டிகைக்கு மட்டும் ஒரு விசேஷம் இருக்கு. மத்த பண்டிகையில நாம நல்லா இருக்கணும் தான் நாம பூஜை செய்வோம். ஆனா இந்த நவராத்திரி பண்டிகையில மட்டும் நாம மட்டும் இல்லாம நம்மள சேர்ந்தவங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சகல செல்வங்களும் கிடைக்கணும்னு நாம பூஜை செய்யறோம். 9 நாளும் துர்கா தேவியே பயபக்தியோட பூஜை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கும் இந்த பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கும் எல்லா மங்கள பாக்கியமும் புண்ணியமும் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்வாங்க. இந்த நவராத்திரியில கன்னி பூஜை செய்யறது ரொம்ப விசேஷம் சொல்வாங்கல்ல? ஆமாமா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்வாங்க. எந்த கள்ள கபடமும் இல்லாத மனசு இந்த குழந்தைகளோட மனசு. அந்த கடவுளுக்கு சமமான இந்த குழந்தைகளை தேவி மாதிரி அலங்காரம் பண்ணி பார்த்தா அந்த தேவி கன்னியாகுமரியை பார்த்தா மாதிரியே தோணும். சுமங்கலிக்கு மாங்கல்ய பலம், கன்னி பெண்களுக்கு கல்யாண பொருத்தத்தோட எல்லா நன்மைகளையும் அந்த தேவி அருள் புரிவா. அந்த தாயோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டுமா. அப்ப நாங்க வர மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு போங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.